ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين وقال رسول الله صلى الله عليه وسلم إن الشيطان ليأتي أحدكم قبل موته فيقول له مت يهوديا أو نصرانيا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், யாரை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையான சிக்கல்கள்ல, பிரச்சனைகள்ல தன்னுடைய எதிர்காலம் எந்த முறையில அமையும் என்ற அந்த பெரிய கவலையில தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவனிலிருந்து பெரிய அளவுல பிசினஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆழ்ந்த கவலையில, பெரிய யோசனையில இருக்கின்றார்கள். படிக்கக்கூடிய மாணவன் அவன் தன்னுடைய படிப்பை பற்றி யோசிக்குகின்றான். அந்த நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல நான் வெற்றி பெறுவேனா அல்லது தோல்வியை தருவி விடுவேனா, அவன் தனக்கென்று ஒரு லட்சியத்தை முன்னால் வைத்து அந்த லட்சியத்தை என்னால் அடைய முடியுமா அல்லது அதில் தோல்வியை தழுவி விடுவேனா என்று அவன் தன்னுடைய எதிர்காலத்தை சுற்றி அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றான். அதே போன்று தான் ஒரு வியாபாரியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி, விவசாயியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மழை பெய்தாலும் அவருக்கு கவலை, மழை பெய்யாவிட்டாலும் அவருக்கு கவலை. தேவையான நேரத்தில் அவருக்கு மழை தேவை, தேவையான நேரத்தில் அவருக்கு வெயில் தேவை, வெயில் தேவையுடைய நேரத்தில் மழை பெய்தால் அப்போதும் அவருக்கு கவலை, மழையுடைய வேளையில் வெயில் அடித்ததென்றால் அப்போதும் அவருக்கு கவலை. வெள்ளம் வந்து விடுமோ, காற்றடித்து விடுமோ, என்னுடைய விவசாயத்துடைய நிலைமை என்னாகிவிடும், அவர் ஆழ்ந்த கவலையில தான் இருப்பார். அதே போன்று தான் ஒரு உத்தியோகம் செய்கிறார், அவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் தன்னுடைய ஜாப் பறிபோய் விடுமோ தெரியாது, எப்பொழுது இந்த கம்பெனியை மூடி விடுவாங்க, என்னுடைய வேலை பறிபோய்விடும் அல்லது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா. அது சாதாரணமான தொழில் செய்யக்கூடியவர். ஒரு ஆட்சியாளரை எடுத்துக்கொண்டா அவர்கள் உழைந்தபட்சம் உலகத்தில் ஒரு 5-6 வருஷம் தான் ஆட்சி செய்வாங்க. அதற்குள்ளாலே அவர்களுக்கு பெரிய மண்டையீடு, அதற்குள்ளாலே அவர்களுக்கு பெரிய தலையீடு. இந்த 5 வருஷமும் என்னால் ஆட்சி செய்ய முடியுமோ தெரியாது. அதற்கு முன்னால இந்த நம்பிக்கை இல்ல, தீர்மானம்
வருமானம் அது இது வந்து என்னுடைய ஆட்சி இடையிலேயே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வந்து விடுமா என்று ஆட்சியாளன் அவனுடைய ஆட்சியை பற்றி, வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை பற்றி, பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு ஆகப்பெரிய கவலை, ஒரு 2-3 பெண் குழந்தைகள் பிறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நினைப்பது இந்த குமர்களை எப்படி கரை சேர்த்துவது, இவர்களை எப்படி கொடுத்து விடுவது, இவர்களுடைய வாழ்வை எவ்வாறு ஏற்படுத்தி விடுவது. இதை பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சில திட்டங்களை வைத்து, எதிர்கால செயல்பாடுகளை வைத்து அதை அடைவதற்காக வேண்டி கவலைப்படுகின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள், பாடுபடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனால் ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள், நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு வயதும் சென்று கொண்டிருக்கின்றது, என்னுடைய மகளும் பெரியவனாகிவிட்டால், என்னுடைய மகனும் பெரியவனாகிவிட்டான், எனக்கு நிறையும் வந்து விட்டது, இத்தனை வயதும் சென்று விட்டது, என்னுடைய முடிவு எவ்வாறு அமையுமோ தெரியாது, என்னுடைய முடிவு நல்லதாக அமையுமா, என்னுடைய முடிவு கெட்டதாக அமையுமா, நான் மரணிக்க வேலையில் கலிமாவுடன் மரணிப்பேனா அல்லது அதற்கு மாற்றமான பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் என்னுடைய மரணம் ஏற்படுமா என்று எண்ணக்கூடியவர்கள் நம்மில் மிக கொஞ்ச பேர் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விருப்பம் என்ன? உலகத்திற்கு வந்த அனைத்து மூமின்களும் அவர்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும், அவர்களுடைய முடிவு நல்லதாக ஆக்க வேண்டும். யார் உலகத்தில் எவ்வளவு தான் அமல்களை வணக்கங்களை செய்து கொண்டு அவருடைய முடிவு கெட்டதாகிவிட்டது என்றால் அந்த அமல்கள் அந்த வணக்கங்கள் அவருக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காது. நபியுடைய தெளிவான ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல ல يعمل بعمل اهل الجنه, ஒரு மனிதர் சுவர்க்கவாதியுடைய அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். ஹத்தா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன், எது வரைக்கும் என்றால் அவருக்கும் அந்த சுவர்க்கத்துக்கு மத்தியில ஒரே ஒரு முழம் தான் இருக்கும், அந்த அளவுக்கு அவர் சுவர்க்கத்திற்கு நெருங்கி இருப்பார். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், ஆனால் அல்லாஹ்வுடைய விதி அவரை முந்தி ஃபயஅமலு பிஅமலின் நார், நரகவாதிகளுடைய அமலாக அவர் அமல் செய்து அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், முழு உலகத்தில் உள்ள அனைத்து மூமினானவர்களை பார்த்து கூறுகின்றான், நீங்க உலகத்தில் வாழக்கூடிய வேளையில் தக்வாவுடன் வாழுங்க, மரணிக்கக்கூடிய வேளையில் முஸ்லிம்களாக மரணிங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உலகத்தில் நீங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் உண்மையான தக்வாதாரிகளாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக வாழுங்க. மரணிக்கக்கூடிய வேளையில் நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணியுங்கள், முஃமின்களாகவே மரணியுங்கள், ஈமான் உடையவர்களாகவே மரணியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதனுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியும் அதிகாரங்களும் அனைத்து சொத்துக்கள் செல்வங்களும் கிடைத்து அவன் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் அவனை விட மிகப்பெரிய நஷ்டவாளி உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்றால் அது மிகையாக. அதற்கு மாற்றமாக ஒரு ஆள் மரணிக்கிறாரு முஃமினானவருடன் ஈமானுடன், அவருக்கு முடிவு நல்ல ஏற்படுகின்றது, ஆனால் அவரிடத்துல சொத்தும் இல்ல, செல்வமும் இல்ல, பெரிய வீடு வாசல்களும் இல்ல, காணி பூமிகளும் இல்ல, சாதாரணமான முறையில் மரணிக்கின்றார். ஆனால் ஈமானுடன் மரணித்தால் இவர் தான் மிகப்பெரிய வெற்றியாளர், இவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால உலகத்தில் உள்ள நல்லடியார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்திருந்தான். ஆனா அவங்க, யா அல்லாஹ் இந்த ஆட்சியை இடத்துல தொடர்ந்து வைத்து விடு, நான் மரணிக்கக்கூடிய வேளையில் ஆட்சியுடன் மரணிக்க வேண்டும். அதிகமான ஆட்சியாளர்கள் விரும்புறாங்க, நான் பிரதமராக இருக்கும் போது மரணிக்கணும், நான் ஜனாதிபதியாக இருக்கும் போது மரணிக்கணும், அப்படி மரணித்தா அரச மரியாதை எனக்கு கிடைக்கும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு மிஸ்ருடைய ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்தும் அவங்க என்ன சொன்னாங்க? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்,
யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, உனக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களில் என்னை ஆக்கி விடுவாயாக, நல்லோர்களில் என்னை சேர்த்து விடுவாயாக. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸாவை, அந்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் உடனடியாக சஜிதாவிலே வீழ்ந்து விடுகின்றார்கள். அது நீண்ட சரித்திரம். சஜிதாவுல வீழ்ந்து அவர்கள் கேட்ட முதலாவது துஆ, ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين. யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்துவிடு, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இப்பொழுது நம்முடைய தலைவன் ஃபிரௌன் பல விதங்கள்ல எங்களை சோதனை செய்வான், எங்களை சித்திரவதை செய்வான். அவனுடைய சோதனைகள் தாங்கி விடாமல் நாங்கள் மீண்டும் மனம் மாறிவிடக் கூடாது. அதனால நமக்கு பொறுமையை தந்துவிடு, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக, இஸ்லாமியர்களாக மரணிக்க செய்வாயாக. அந்த நியூ முஸ்லிம் இஸ்லாத்திற்கு வந்த முதல் தினமே அவர்கள் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய். அந்த துஆ அந்த ரப்புக்கு பிடித்து விட்டது. அதனால கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பாதுகாத்திருக்கின்றான். அதனால தான் நபி அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை கேட்பாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா. யா அல்லாஹ் நீ நமக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால நீ நம்மை வழிகெடுத்து விடாதே. நேரான வழியில் வந்ததற்கு பின்னால உனக்கு விருப்பம் இல்லாத வழியில் எங்களை ஆக்கிவிடாதே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை கேட்பாங்க. ஏன்? ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு எந்த முறையில் அமையும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால தான் சஹாபாக்கள் கூட மலை போன்று அமல் செய்தவர்கள், அல்லாஹ் கொடுத்ததை 100க்கு 100 செலவழித்தவர்கள், அவர்கள் கூட எவ்வளவு செலவழித்தாலும் பயந்து கொண்டே இருப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வயுத்தூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். நாம் கொடுத்தவைகள் அவர்கள் தாராளமாக செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய சரித்திரம் எல்லாம் நாம் மறந்திருக்கல்ல. தான் பசியில் இருக்க அடுத்தவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கின்றார்கள். தனக்கு முழுமையான ஆடை இல்ல, அடுத்தவர்களுக்கு ஆடையை கொடுப்பார்கள். இருப்பதற்கு வீடு இல்ல, முழு வீட்டையும் தோட்டத்தையும் அல்லாஹ்வுக்கு சதக்கா கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தும் வகுலூபுஹும் வஜிலா அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து கொண்டே இருக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கும். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். நான் என்னுடைய ரப்பை சந்திக்க போகின்றேன், நான் என்னுடைய அல்லாஹ்வை சந்திக்கவிருக்கின்றேன், மரணத்தை சந்திக்கவிருக்கின்றேன், என்னுடைய முடிவு எந்த முறையிலே அமையும் என்று ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அளவுக்கு நான் முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒருவர் வந்து கேட்கின்றான், யாராவது அந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்டா பதில் சொல்வது இருக்க நாம் கேட்போம், நீங்க எப்படி அந்த கேள்வியை என்னிடத்துல கேட்பீங்க? முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, பெரியவர்களே, அதாவது அல் ஃபசானி என்றால் 20வது நூற்றாண்டு, 20வது நூற்றாண்டுடைய மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய அறிவாளி என்று உலக மக்களால் வர்ணிக்கப்பட்ட முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, நீங்க சிறந்தவரா, இந்த நாய் சிறந்ததான்னு சொல்லி எங்கள்கிட்ட யாராவது கேட்டா நாங்க கேட்போம், உங்களுக்கு என்ன இணைப்பதற்கு இந்த நாயா கிடைத்தது, வேறொரு மிருகம் கிடைக்கலையா? முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபப்படல, ஆத்திரப்படல. அவரை பார்த்து சொன்னார், நண்பரே, சகோதரரே, நான் மரணிக்கக்கூடிய வேளையில் முஸ்லிமாக ஈமான் உடையவனாக நான் மரணிக்காவிட்டால், நான் ஈமானுடன் மரணிக்காவிட்டால் இந்த நாய் என்னை விட சிறந்தது. ஆனா நான் முஃமினாக மரணித்தேன் என்றால், இஸ்லாமியனாக மரணித்தேன் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாயை விட நான் தான் சிறந்தவன் என்று முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னார்கள். என்றால் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய ஆகிரா, தன்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை தான் அவர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க எங்களை எடுத்துக்கொள்ளணும், ஏதோ கொஞ்சம் அமல் செஞ்சிட்டா,
வணக்கம் செஞ்சிட்டா நாங்க நினைக்கிறோம் நாங்க அமல்களுடைய உச்சகட்டத்திற்கு போயாச்சு. வெள்ளிக்கிழமையில வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால வந்து ஒரு 4 ரக்காத்தை தொழுதுட்டு ஒரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு ஒரு யாசின் சூராவை ஓதிட்டா நாங்க நினைக்கிறது நான் முழுமையான அமலை செய்து விட்டேன் என்று. அவர்கள் காலம் பூராவும் வணங்கினார்கள், ஒரே ஒரு வினாடி கூட அந்த ரப்புக்கு மாறு செய்யல. ஆனால் தன்னுடைய